மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட தர்ஷன். நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தோட டூரிஸ்ட் பிளேசஸ் சும்மா இல்லைங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபுல் vlog பார்த்துட்டு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சிஸ்டர் அப்டேட் கூட இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோ போக போகுது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் கொண்டு போக போகிறேன். நம்ம என்னென்ன பண்ணுறோம், பிரியாணி அது இதுன்னு சாப்பிட போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். Day 2 அதுவுமா செம்ம ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. அன்டில் நவ் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைதராபாத்னாலே பிரியாணி தான் இல்லைங்களா மக்களே. அந்த பிரியாணியை கட்டணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பவார்ச்சிக்கு லஞ்சுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டட். சாப்பிட்டுட்டு கட்டிட்டு பிறகு டைஜஷன் ஆகணும் இல்லையா. அதுக்கு தான் டூரிஸ்ட் பிளேஸ் நெக்ஸ்ட்டு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி நல்லா வாக் பண்ணி என்ஜாய் பண்ணி மஜா பண்ண போகிறோம். ஃபுல் vlog பார்த்துட்டு என்ஜாய் பண்ணு. பவார்ச்சிக்கு வந்தாச்சு மக்களே. ஆம்பியன்ஸ் வேற லெவலில் இருக்கு. ஒரு வியூ பார்த்துக்கோங்களேன். க்ரௌடு வந்துட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. ஸ்மெல்லு மூக்க தொலைக்குது. எனக்கு பசி ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு கட்டுற வரைக்கும் எனக்கு அந்த நிம்மதி இருக்காது. அவங்களோட அவார்ட் செக்ஷன் பார்த்துக்கோங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஹைதராபாத்தில் இது ஒரே பிரான்ச் தான் இருக்குது. பிரான்ச்சஸே இல்லை பவார்ச்சியில். இது ஒன்று தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஹாப்பி. கீப் வாட்சிங். பந்தி ஆரம்பிக்கலாம் மூவிகளே. இன்னைக்கு நம்ம ஆர்டர் போட்டுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ஜம்பு பிரியாணி தான். ஒரு 5 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். அண்ட் 22 பீசஸ் ஆஃப் மட்டன் கொடுக்குறாங்க. மட்டன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா குக்டாக இருக்குது, நல்லா டெண்டரியாக இருக்குது. ஓகே, சாப்பிட்லாம். வேறு மாதிரி இருக்கு மக்களே. பவார்ச்சி பிரியாணி தான். ஹைதராபாத்தில் பிரியாணிக்கு அடிச்சுக்க ஆள் இல்லைன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அவசரமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சிக்கன் தந்தூரி மக்களே. சிக்கன் இல்லாமல் எப்படிப்பா? என்னோட ஃபேவரெட்டு சிக்கன் தான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிக்கன் தான். பவார்ச்சியில் தந்தூரி சிக்கன் எப்படி இருக்குன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே கொடுக்குற ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ சாஃப்டாக டெண்டரியாக இருக்குது. ஆஹா, ஸோ நைஸ். இப்படி வச்சு பிரியாணி கூட சாப்பிட்டா பா. வானத்தில் பறந்துங்கிற மக்களே. ஸோ நைஸ் கைஸ். இது ஒரு டெசர்ட். இது பேர் ஆப்ரிகாட் டிலைட். இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அடடடடா, நான் நோக்குது. எப்படி இருக்குதுன்னா ஏதோ ஒரு ஃப்ரூட் ஞாபகம் வருது, ஆனால் எதுன்னு தெரில. மொத்தத்தில் நல்லா இருக்குது. தேங்க்யூ கைஸ். மக்களே, ஃபைனலி நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் செக்ரட்டரி ஆஃபீஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இப்படி இருக்குது. ஆஃப்டர் 6 காமிச்சிங்கன்னா ஃபுல் லைட்னிங்கோட ஆசமாக இருக்கும். அப்படியே இப்படிக்கா திரும்பினீங்கன்னா ஒரு பெரிய தீபம் இருக்குது. இது
பேர் வந்து தியான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தியா என்ன டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நினைப்புக்காக இதை பில்ட் பண்ணாங்களா. ஸோ இது எல்லாமே ஆஃப்டர் 6 லைட்டிங் செட்டப்பில் செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீப் வாட்சிங். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போட்டிங் போகிறோம். ஸோ பார்த்துட்டே இருங்க. போட்டிங்க்கு தயாராகிட்டோம் மக்களே. ஓகே, லேக்குக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியும், அங்கே பாருங்கள் புத்தா ஸ்டாச்சு தெரியுதா. ஸோ அங்கே தான் கூட்டின்னு போய் விடுவாங்க. அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். கீப் வாட்சிங். ஓகே மக்களே, பார்த்தீங்களா போட் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் போட் நம்மளுக்கு. ஓகே மக்களே, நம்ம போட் கிளம்பியாச்சு. செம்ம எக்ஸைட்டடாக. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெதர் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ சட்டிலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். கௌதம புத்தா நம்ம வீட்டில் இருந்தால் அவ்வளோ அமைதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ புத்தா எங்கெல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் பீஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணி நான் எங்கள் வீடு ஃபுல்லாக புத்தா வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் காமிக்கிறேன். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹுசேன் சாகரில் தான். ஸோ இது ஒரு லேக்குக்கு நடுவில் இந்த புத்தா ஸ்டாச்சு இருக்குது. இது வந்து 1992 வந்து ஸ்கல்ப்ட் பண்ணி இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பயே காமிச்சேன் இல்லைங்களா, புதானா சோதா அது அங்கே இருக்குது. பேர் மறந்துட்டு, சாரி கைஸ். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொன்று டெம்பிள் மாதிரி அங்கே உங்களுக்கு தெரியும் தூரத்தில். அது பேர் வந்து பிர்லா மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே ஃபோன் அலௌட் இல்லை. ஸோ அதனால நம்ம இன்றைக்கி அங்கே போகிறதில்ல. அண்ட் அந்த லேம்ப் கூட தெரியுது பாருங்க, தீபம். ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கிளைமேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சதுனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள். போட்டிங்க்கு ஜஸ்ட் 50 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அது விதான சௌதா இல்லை மக்களே, செக்ரட்டரி ஆஃபீஸ். கரெக்ட். இங்கே பாருங்க, அது டிஸ்டி செயின். ஸோ அது கொரியன் இதில். ஸோ அது வாங்கினோம். பையா கொஞ்சம் டெரர் ஆகுறாரு. இவர் பார்த்தீங்களா கெத்தா எல்லாம் வாங்கி கொடுத்த எல்லாமே கொடுக்குறாரு. நல்லா ஹாப்பியாக ஜோபியெல்லாம் பேசினு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா பையா ஹாய். அவர் ஃபேஸ் காமிக்க மாட்டாரா? చూపియండి మీ ఫేస్. వద్దంటూ வேண்டாமா மக்களே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு போட்டிங் தான் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட். ஸோ அது வந்து செம்ம எக்ஸைட்டடாக செம்ம ஸ்பீடாக போகுது பேருக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டோம். நீங்களும் பார்த்துட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு இருக்கேன். நீங்கள் ஹைதராபாத்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து ஹுசேன் சாகர். இங்கே வந்துட்டிங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் தாஷி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெடி.
நைட் வியூவில் பார்த்துக்கோங்க அந்த செக்ரட்டரி ஆஃபீஸ் எப்படி இருக்கு. ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டாச்சு கிட்ட தான் வந்திருக்கோம். இது கூட ஹுசேன் நகர் பார்க் அங்கே தான் ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 125 feet டால் ஸ்டாச்சு அண்ட் இந்தியாவிலே தேர்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து ஹைதராபாத்தில் ரெயின் வந்துட்டு இருக்கு, மழை வந்துட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே, இன்ட்ரப்ட் ஆகலாம் தான் வந்தேன். அண்ட் இது வந்து எப்போ இனாக்ரேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2023 April 14th, கரெக்டாக 1 year ஆயிருக்குது இனாக்ரேட் ஆகி. அவங்களோட பர்த்டே அன்னைக்கே லாஸ்ட் இயர் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பில் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பில் பண்ணுறதுக்கு 2023 தான் எண்ட் பண்ணி இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப தாழ்மையான மனுஷர் அண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹெல்பிங் நேச்சர் இன்னும் வரைக்கும் அவங்களோட லா அவ்வளோ எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக இவங்க கூட ரொம்பவே பிடிக்கும் இவங்கள. ஸோ நிறைய இவங்களோட புக்ஸ் அண்ட் இவங்களோட கோட்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஹைதராபாத்தில், ரொம்ப ஃபேமஸ். நம்ம சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சுனா இதுதான் மக்களே. செம்மையாக ரெயின் வந்துட்டு இருக்கு மக்களே. இப்போ 3 monthsக்கு ஆக்சுவலாக இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போகலான்ற ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு. இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. 3 monthsக்கு அப்புறம் மறுபடியும் வந்தோம்னா நம்ம உள்ளெல்லாம் போய் இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் போய் நம்ம ரூமில் போய் பார்க்குறவங்க பாய். ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு மக்களே. ஸோ டே 2 செம்ம டயர்டாக போயிடுச்சு அண்ட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபுல் vlog பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் என்னோடய சிஸ்டரோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. வந்து நேற்று டெரஸில் போய் ஒழிச்சுன்னு ஒரு 10 minutes ஆட்ட காமிச்சா நாங்கள்லாம் பயந்துட்டோம். பட் ஷீ சேஃப். இப்போது நாங்கள் பயந்துருந்தால ஏன் அதை ஒரு கண்டென்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு தான் உங்களையும் பயம் வச்சு போட்டுருந்து. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த vlogன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த vlogகும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னும் 2 days நம்ம இங்கே இருக்க போகிறோம். ஸோ நிறைய vlogs வரப்போகுது அண்ட் நிறைய ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் தர்ஷு vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுக்குற அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஃபாக இருக்காங்க மேடம். அண்ட் அவ்வளோதான் மக்களை, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தர்ஷு vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மீண்டும் இன்னும் சுவாரஸ்யம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென்